Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன்றதை ப்ரீ மார்க்கெட் அனலைசஸாக நம்ம இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணி பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோயூஎஸ்டி அண்ட் ஜிபிபியூஎஸ்டி நான் என்ன சொன்னேன், மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், நம்ம அனலைசஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட் அதுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ யூரோயூஎஸ்டியோட கிளிப்பு பாஸ்ட் வீடியோவில் ஓல்டு வீடியோவில் இருக்கக்கூடிய கிளிப்பு வந்து நான் போடுறேன். அது வந்து ஒரு ஷார்ட் கிளிப் இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வாங்க, ஓகேங்களா? நம்ம யூரோயூஎஸ்டி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண மாதிரி நம்ம இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் ஃபைனலாக அந்த சப்ளைக்கு வந்திருக்கோம். பட் இதோட மிட்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50% ஆர் ஒரு ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேஷன் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு இப்போ வந்துட்டான். ஸோ இதுலேயும் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 1 மினிட் போகிறோம். ஸோ 1 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் இந்த லோவில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த லோவை எடுத்திருந்தா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ 1 மினிட்டில் நமக்கு இங்கே பிவைஸ் பண்ணி இங்கே கீழே சோச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த சோச்சுக்கு வராதனால நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் போகலை. ஸோ இந்த மாதிரி சோச்சுக்கு வராமல் எகெயின் மார்க்கெட் மேலே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ளை பிரேக் பண்ணுறதுக்கான ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எந்த ஒரு சப்ளைலையும் என்ட்ரி வந்து நம்ம போகலை. ஓகே, யூரோஎஸ்டியோட அந்த கிளிப்பு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்தானா நம்ம செல் வந்து பண்ணலாம், பட் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 15 மினிட்ஸ் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 5 மினிட் போகிறோம். மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணி நமக்கு இந்த இடத்துல சோச் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சப்ளையில் நம்ம செல் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்து போகிறான். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைலையும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து ரொம்ப லோவரான ஒரு ரிஸ்கில் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருந்துச்சு. பட் நம்ம இதை எடுக்கல, நம்ம இந்த இடத்துல வந்து எடுத்துகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், நான் சொன்ன டிபிக்கு மார்க்கெட் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு போயிட்டு நம்ம சொன்ன டிபியில் மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தேன் இந்த யூரோஸ்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1316 வந்து நான் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தேன். பட் என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால நான் வந்து ட்ரேட் வந்து ஒரு 2 வீக்ஸ் பார்க்கல. அதனால ஸோ ஒரு 2 வீக்ஸ் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நான் இந்த இடத்துல எக்ஸிட் வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா? சம்வேர் இங்கே இல்லைனா இந்த இடத்துல சம்வேர் எக்ஸிட் வந்து பண்ணிட்டேன். இதோட ப்ராஃபிட் தான் எனக்கு $1300. ஸோ நான் ஓவராலாக டிபி வந்து நான் விட்டுருந்தேன் அப்படின்னா எனக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் நான் சொன்ன டிபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ ஜோன். ஆனால் இந்த டிமாண்ட்லேயே நம்ம எக்ஸிட் ஆயிடணும். ஓகேங்களா? எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா நம்ம இதிலே எக்ஸிட் வந்து பண்ணிடலாம். அப்படி பண்ணலைன்னா கூட இப்போ வந்து நம்ம எக்ஸிட் வந்து ஆகலாம். ஆனால் மார்க்கெட் இந்த ப்ளூ ஜோனுக்கு போகும். பட் ப்ரீவியஸாகவே நம்ம எக்ஸிட் ஆகிறது பெட்டர். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்படி தான் இந்த ட்ரேடு வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபியூஎஸ்டி. ஸோ ஜிபிபியூஎஸ்டி ஓல்டு வீடியோவோட கிளிப்பு பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டதுக்கப்புறமா அது எப்படி ஆக்டிவ் ஆகிருக்கான் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஜிபிபியூஎஸ்டி மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். சப்ளை மிட்டிகேட் பண்ணி நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறோம். இப்போ நம்ம 15 மினிட்ஸ்க்கு வந்து போயிடலாம்.
15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை அண்ட் மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணதுனால ஒரு கன்ஃபர்மேஷனோட நம்ம செல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து பண்ணியிருந்தோம். மார்க்கெட் நமக்கு மேலே பிஓஎஸ் கொடுத்து கீழே ஒரு சோச், அதுக்கு அடுத்து ஒரு சோச் வந்து மார்க்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால நம்ம இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவை எடுத்து செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ கீழே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். இந்த சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால நம்ம என்ன பண்ணோம், இதில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரெக்கவரும் கொஞ்சம் பெட்டராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம். இந்த சப்ளையில் நம்ம டைரக்ட் என்ட்ரி வந்து போயிருந்தோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இதெல்லாம் மிட்டிகேட் பண்ணிட்டு ஃபுல்லாக இன்டியூஸ்மெண்ட்டாக கொடுத்துட்டான். இந்த இடத்துல நியூயார்க் வந்து மேனிபுலேட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போயிருந்தான். இருந்தாலும் இந்த சப்ளையில் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஹெவி கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த சப்ளையில் ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனே கொடுக்காம ஃபெயில் வந்து பண்ணுறான். ஸோ நம்ம இந்த இடத்துல எந்த ஒரு என்ட்ரியும் வந்து போகலை. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் மைண்டூட்டாக வந்து மிட்டிகேட் பண்ணாமல் இந்த இடத்துல இப்போ வந்து நின்றுட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் எகைன் கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மேலே இன்னொரு சப்ளை இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. ஓகே, ஜிபிபிஎஸ்டியோட கிளிப்பை வந்து பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிடச்சிருக்கிற சப்ளைக்கு நமக்கு மேலே ஒரு டைரக்ட் என்ட்ரி நம்ம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கன்ஃபர்மேஷன் தான் அதுவும். ஓகேங்களா? மார்க்கெட் நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். ஸோ எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ்னுடைய ஹைக்கு கொஞ்சம் மேலே எப்படி செட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணாமல் கீழே போயிட்டான். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகி மார்க்கெட் ரன் ஆச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைனா இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். ஸோ இதில் எனக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $110 வந்து எனக்கு இதில் லாஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து $110 வந்து நமக்கு $110 வந்து லாஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே. அதில் என்ன சொல்லியிருந்தேன், இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மேலே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், சப்ளையில் நமக்கு மிட்டிகேட் வந்து பண்ணுறான். ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஸோ 1 மினிட்ல நம்ம என்ட்ரி வந்து போகணும். ஸோ சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 1 மினிட் வந்து வராதனால நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த இடத்துல லோவை பிரேக் பண்ணி நமக்கு ஹையை வந்து பிரேக் வந்து பண்ணிவிட்டு நமக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து ட்ரிகர் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? சரி, இது வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவோட கிளிப்பை வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். அதில் வந்து பாருங்கள். ஹிடன் சப்ளை கரெக்டா? பர்ஃபெக்ட் சப்ளை. ப்ராஃபிட்டை நம்ம பெருசு பண்ணிக்கணும் ப்ரோ. என்ட்ரி அந்த ஆண்டவனாக பார்த்து ஒரு என்ட்ரி கொடுத்துருவான். நம்ம போயிட்டு அதில் அப்படியே அதை மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துடணும். மிட்டிகேட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு மிட்டிகேட் ஆனவுடனே நம்ம கன்ஃபர்மேஷன் மூவ் ஆகுமா, அப்படி இருந்தே நம்ம வருவோம். இது டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மிட்டிகேட் ஆனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சா? இங்கே மிட்டிகேட் ஆகுது, கன்ஃபர்மேஷன் இருந்துச்சா ஏதாவது? மிட்டிகேட் பண்ணுறான், அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணிட்டான், அவ்வளோதான். இந்த ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர். புரிஞ்சுங்களா? புரிஞ்சுங்களா? ஃபுல் கேண்டில் பிரேக் வச்சிட்டான். சொல்லுங்க ப்ரோ. இல்ல இந்த ஆர்டர் நம்ம மேல செல் போட்டிருந்தாலுமே என்ட்ரி போட்டிருந்தாலுமே கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. 2 ஆர்டர் போட்டிருந்தாலுமே ஒன்னு எஸ்எல் ஆகி இன்னொரு இது கிளிக் ஆயிருக்கும், அப்படித்தானே? இல்ல, இது ரீஃபண்ட்மெண்ட் ப்ரோ. இது ரீஃபண்ட்மெண்ட் தானே இது. ஓகே, கன்ஃபர்மேஷனுக்கு தான் நம்ம ரீஃபண்ட்மெண்ட் எடுத்து வரோம், என்ட்ரி போட மாட்டோம் அதில்.
இப்போ இந்த இடத்துல நமக்கு பிரேக்கு, இதில் நமக்கு என்ட்ரி இல்லை. இப்போ இந்த இடத்துல மிட்டிகேட் ஓகே. கன்ஃபர்மேஷன் பார்ப்போமா? நமக்கு இது வந்து செஷனில் இப்படி கட் பண்ணியிருந்தாலே இது நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். செஷனாக இருக்கான்னு பார்ப்போம். நியூயார்க் செஷன் சரி சார். ஓகேங்களா? இதை அப்படி அடிச்சிருக்கான். லிக்விடிட்டி கிளாஸ் வரும்போது உங்களுக்கு புரியும். அடிச்சுட்டு இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? என்ன பண்ணுறான், இதை இங்கே சொல்லுங்க ப்ரோ. இதை இந்த இடத்துல பை அடித்து இந்த இடத்துல இப்படி மார்க்கெட்டை கீழே கொண்டு வரான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஆர்டர் இருக்குது நியூயார்க்கில். இந்த இடத்துல என்ட்ரி. ஓகேங்களா? அப்படி பார்த்தாலும் நமக்கு ஆல்மோஸ்ட் 1:60 கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து போட்டிருந்தா. ஓகேங்களா? இப்போது கரண்ட்டாக ரன்னிங் வந்து 1:61. ஆனால் அதுக்கு கீழே மார்க்கெட் போயிருக்கு. எவ்வளோ போயிருக்கு கீழே, இவ்வளோ போயிருக்கு. எவ்வளோ தூரம் ரன்னிங்கில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டுக்கு 1:82 வரைக்குமே ரன் ஆகிட்டு தான் மேலே போயிட்டுருக்கான். மறுபடியும் கீழே வந்து தான் ஆகணும். இதுதான் ஜிபிபிஎஸ்ல இதுதான் டிமாண்ட். இங்கே வந்து தான் ஆகும். ஸோ 1:91 எல்லாம் இருக்கும். ஓகே, அந்த 1 மினிட்டோட என்ட்ரி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணிவிட்டு இன்னும் டிபி வந்து போகலை. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு டிபிக்கு ஒரு 50% வந்துட்டான். ஓகேங்களா? டிபி வந்து மார்க்கெட் போவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போவான். ஏன்னா மார்க்கெட்டுக்கு இந்த டிமாண்டில் தான் வேலை இருக்குது. அதனால் மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே கன்சால்டேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு போவான். இந்த டிமாண்டுக்கு போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஸ்டில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்படி தான் வந்து இந்த 2 ட்ரேடும் நம்ம எடுத்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியுது, நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் வெரி வெரி ஒர்த் இட். இல்லைனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களோட அனலைசிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு நெக்ஸ்ட் அடுத்த வீடியோஸ்லாம் போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.